இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சிஎம்ஏல ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் தான். அதில் சில குழப்பமானது. இது வந்து சில பேருக்கு கொஞ்சம் புரியல, அதுக்காக நான் திரும்பியும் அகைன் நான் போகிறேன். ஒரு இண்டிவிஜுவல் ரெசிடெண்டாக இருக்குன்னா பேசிக் 2 கண்டிஷன்ஸ் போதும். ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷன் 182 days, ரெண்டாவது கண்டிஷன் 60 days, அண்டு ப்ரீவியஸ் இயரில் 4 yearsல 365 days இருந்திருக்கணும்னு சொல்கிறாங்க. அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? அப்போ எய்தர் ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ண போனால் ரெசிடென்ட்டு. 2025-26 ஒருத்தர் 190 நாள் இருக்கிறாரு. ப்ரீவியஸ் 4 years எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, அவர் என்னதான் ரெசிடென்ட் தான். அதுவே 2025-26 80 நாள் தான் இருந்துக்கிறாரு. ஆனால் ப்ரீவியஸ் 4 ப்ரீவியஸ் இயரில் 80 days, ப்ரீவியஸ் எடுத்து பார்க்கும்பொழுது 380 days இருக்கிறாரு. அப்போ போத் கண்டிஷன்ஸ் ஆர் ஃபுல்ஃபில்டு, ஹி இஸ் கால்ட் அ ரெசிடென்ட். கரண்ட் இயர்ல 70 நாள் தான் இருந்திருக்கிறாரு. ப்ரீவியஸ் இயர்ல 300 days இருக்கிறாரு. அப்போ 60 days மேலே போயிட்டாரான்னு கேட்டால் போயாச்சு. ஆனால் அடிஷனல் கண்டிஷன் ஒன்று என்ன செய்யல, ஃபுல்ஃபில் பண்ணல, அவர் என்ன செய்ய முடியாது. இப்போ அடுத்த கேள்வி வந்து சார் வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸப்ஷன். ஸோ எக்ஸப்ஷன்னா என்னென்னு அப்படின்னு பார்த்தா, ஒரு இந்தியன் சிட்டிசன் வந்து லீவிங் இந்தியா ஃபார் எம்ப்ளாய்மெண்ட், இது எக்ஸாம்பிள் மிக முக்கியம். அதான் சொல்றேன். ஒரு இந்தியன் சிட்டிசன் இந்தியா விட்டு எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக அவுட் சைட் செல்லும் பொழுது நார்மல் கண்டிஷன் வந்து என்னதான் அப்படின்னா, நம்ம நார்மல் கண்டிஷன் 60 days பிளஸ் 365 days நம்ம படிச்சது அடிஷனல் கண்டிஷன். அதாவது பேசிக் கண்டிஷன் 180 days, அது இல்லாமல் இன்னொரு கண்டிஷன் பார்க்கும்பொழுது 60 days பிளஸ் 365 days சொன்னோம் இல்லையா? ஆனா இந்த கேஸ்ல 6 days மாற்றி 182 நாள் ஆயிரும். ஏன்னு ஒரு கேள்வி வரும். சரிங்களா? அவன் என்ன இந்தியன் சிட்டிசன் இந்தியா விட்டு எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக போறான், நான் அப்ளை சொன்னேன். அப்ப 182 நாள் பிளஸ் 365 days, பேசிக் கண்டிஷன் 182 ஆர் 60 days 365, அந்த 6 days தூக்கிட்டு என்ன செய்யணும், அவன் 182 days போட்டான். பிராக்டிகலா நம்ம பார்க்கலாம், அப்போ உங்களுக்கு புரியும். இந்தியாவில் 182 நாட்களுக்கு மேல இருந்தா அவர் ரெசிடென்ட், 182 நாட்களுக்கு குறைவாக இருந்தா பேசிக் கண்டிஷன் மூலம் ரெசிடென்ட் ஆக மாட்டாரு. என்னங்க? அப்போ நல்லா பேசிக் கண்டிஷன் 2 இருக்குது, 182 ஆர் 60 பிளஸ் 365 இல்லையா? அப்ப இந்த இடத்துல 62 என்ன வந்துருச்சு, சாதாரணமா 182 நாள் இல்லைன்னா ஒரு அடுத்த கண்டிஷன் வந்துடும், 60 days பிளஸ் 365 days வந்துருவார் ரெசிடென்டா. ஆனா இந்த கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா என்ன செஞ்சு ஆகணும், ப்ரீவியஸ் இயர்ல. இப்ப புரிஞ்சிருக்குங்க. கண்டிப்பா அவர் எத்தனை நாள் இருந்துடணும், எங்க போயிட்டாருன்னா ஃபாரின் வேலைக்கு போயிட்டாருன்னா அவர் எப்ப ரெசிடென்ட் ஆயிடுவாரு, நான் ரெசிடென்ட் ஆயிடுவாரு. 182 நாள் இல்லைன்னா அவர் தான் நான் ரெசிடென்ட். அப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க. மிஸ்டர் ஏ என்பவர் இந்தியன் சிட்டிசன். இந்தியன் சிட்டிசனா யாரு, இந்தியாவிலே பிறந்து இந்திய பிரஜை. He lives India on 1st April 2025 to take employment in Dubai. துபாயில வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு ஏப்ரல் மாசம் போயிடுறாரா. அவர் அங்க ஸ்டே எத்தனை நாள் பண்ணிருக்கிறாரு, 180 நாள் தான் ஸ்டே பண்ணிக்கிறாரு. மொத்தம் 365 நாளா நம்ம ஊர்ல 150 நாள் தான் ஸ்டே பண்ணிக்கிறாரு. அப்ப மிச்சம் எத்தனை நாள் இங்க இருந்திருக்கணும் லாஜிக்கலா, சாரி 215 days லாஜிக்கலா, ஆமா தானுங்க? அப்ப நார்மலி ஒரு கண்டிஷன் ப்ரீவியஸ் இயர்ல ஸ்டே எங்க இந்தியாவில ஸ்டே எத்தனை நாள் இருந்துக்கிறான்னு சொல்றாங்க. அப்ப ப்ரீவியஸ் இயர் 2025-26 இந்தியாவில ஸ்டே பண்ணது எவ்வளவுதான், 180 நாள். 215 நாள் எங்க தான் இருந்துக்கிறாப்புல, துபாயில. அதான் லாஜிக்கு. இப்ப பேசிக் கண்டிஷன் வரமாட்டாரு, 182 நாள் வரமாட்டாருல்ல. சரி, அந்த 182 நாள் வரப்ப அடுத்த கண்டிஷன் நீங்க போயிருவீங்க, என்னது 60 days போயிடலாம், 60 பிளஸ் 365 பாத்துக்கலாம் நீங்க போவீங்க. அப்ப அதனாலதான் என்ன செய்யறான், தூக்குறான். நார்மலி 6 days கண்டிஷன் பார்த்தா அவர் ரெசிடென்ட் தான். ஆனா அவர் எம்ப்ளாய்மெண்ட் அவுட் சைடுல போயிட்டாரு, வேலைக்காரமா போயிட்டாரு, சென்றவர் திருப்பி வருவாருன்னு தெரியாது. தேர்ஃபோர் 6 days கண்டிஷன்ஸ் என்ன செய்த மாடிஃபை பண்றாங்க, என்னவா 180 days. அப்ப வேலைக்காக போயிட்டாருன்னா 150 நாள் இந்தியாவில இருந்துக்கிறாரு. அப்ப முடிஞ்சு போச்சு, அவர் ரெசிடென்டே இல்லை. சார் முன்னால 60 நாள் இருந்திருப்பாரு, அதான் தூக்கிட்டு என்ன போட்டான், 182 நாள் போட்டான். அப்ப லீவிங் இந்தியா ஃபார் ஜாப்னா அந்த செகண்ட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய 6 days 182 days போட்டுக்கீங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட் செஞ்சதை விட. ஷிப் க்ரூ ஸ்பெஷல் சரி இமேஜில் கொடுப்பதற்கு மிகவும் இம்பார்ட்டன்ட். இந்தியன் சிட்டிசன் பிளஸ் மெம்பர் ஆஃப் க்ரூ ஆஃப் இந்தியன் ஷிப் என்றால்
எலிஜிபிள் வாயேஜில் ஷிப்பில் இருந்த குறிப்பிட்ட பீரியட் இந்தியன் ஸ்டேயாக கவுண்ட் செய்யப்பட மாட்டாது. என்னங்க சார் சொல்றாங்க? எலிஜிபிள் வாயேஜா இருக்கணும். அந்த வாயை திருட்டுமா நீங்க போயிருக்கூடாது. கள்ளக்கடத்துல சொல்லுவாங்க இப்பெல்லாம் இந்த நாடு நாடு கடத்தப்பட்டான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாயேஜில் போக முடியாது. நீங்க என்ன செய்யணும்? எலிஜிபிள் வாயேஜ்னா கரெக்டா போயிருக்கணும். எலிஜிபிள் வாயேஜில் ஷிப்பில் இருந்த குறிப்பிட்ட பீரியடு இந்தியன் ஸ்டேக்காக கருதப்பட மாட்டார் சார். நான் கப்பல் இந்தியாவில இருந்தா போயிருக்கேன், கப்பல் அது இந்திய கப்பல் சார், அப்ப இந்தியாவில ஸ்டே பண்ண மாதிரி கன்சிடர் பண்ணாங்கன்னா முடியாது. ஏன்னா ஷிப் இந்தியாவில இருந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு செல்லுது. பர்சன் ஷிப்ல குரூ மெம்பரா இருக்கிறது. குரூனா அந்த வேலை செய்யறோம், கப்பல் வேலை செய்யறோம். அவர் இந்தியா போர்ட்ல இருந்தா ஏறி நாள் முதல் இந்தியா போர்ட்டுக்கு திரும்பி இறங்கும் நாள் வரை உள்ள எலிஜிபிள் வாலேஜ் பீரியட் இந்தியா ஸ்டே கால்குலேஷன்ஸ்ல எக்ஸ்க்ளூட் தான் செய்ய முடியுமே தவிர இன்க்ளூட் செய்ய முடியாது. ஏன்னா இந்தியா விட்டு போயிட்டாரு, திரும்பி வரும்பொழுது போயிட்டு வர நாட்கள் தான் எடுத்துக்குவாங்க. அப்ப கண்டினியூஸ் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் ஷிப் ஜாயினிங் ஷிப் எப்ப 1 ஜனவரி, சைனிங் ஆஃப் எப்ப 31 ஜனவரி. இப்போ வாயேஜ் பீரியட் எவ்வளவுதான் 31 டேஸ். அப்ப கப்பல் 30 நாள் போயிட்டு திரும்பி வந்துருச்சு. இந்த 31 நாள் இந்தியால ஸ்டேவா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சார் நான் வேலைக்கா போனேன் சார், இந்தியாக்காரன் தான் சார். அவன் எத்தனை நாள் நீ போய்க்கிற? 31 நாள் போய்க்கிறப்ப 365 நாள் 31 நாள் கழிச்சுட்டு இப்போ 334 நாள் தான் சார். ஆமா, அதனால இந்த 31 நாள் நான் கவுண்ட் செய்ய மாட்டேன். அதனால ஆக்சுவல் இந்தியன் ஸ்டே கால்குலேஷன்ல டோட்டல் டேஸ்ல இந்த வாயேஜ் டேஸ் என்ன ஆயிரும்? எக்ஸ்க்ளூடட் ஆயிரும். அப்ப ஷிப்பு குரூவில் மெம்பரா இருந்தாங்கன்னா வாயேஜ் பீரியட் என்ன செஞ்சிருவாங்க? எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க. இது அந்த கண்டிஷன். புரியுதுங்களா இல்லையா? ஷிப்பு சாரி இந்தியன் சிட்டிசன் பிஐஓ, வாட் இஸ் கால்ட் பிஐஓ? பர்சன் இந்தியன் ஆரிஜின். விசிட்டிங் இந்தியா சொன்னேன், இது முக்கியமான எக்ஸப்ஷன். ஒரு பர்சன் இந்தியன் ரெசிடென்டா இருக்கலாம் அல்லது பர்சன் ஆஃப் இந்தியன் அரிஜினா இருக்கலாம். இந்தியாவுக்கு விசிட் செய்யறாரு, அவருடைய இன்கம் அதர் தென் இன்கம் ஃப்ரம் ஃபாரின் சோர்ஸ் போகும்போது எக்ஸீட் ஆயிடுச்சு. என்னங்க 15 லட்சத்தை எக்ஸீட் ஆயிடுச்சு அப்படின்னும் போது 60 days கண்டிஷன்ஸ் மாடிஃபைட் ஆகும். 120 நாளா மாறுன்னு சொன்னேன் இல்லையா? 60 days என்ன ஆச்சு? அங்க என்ன ஆயிடுச்சு? 182 நாளா மாறிச்சு. அதுக்கு எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்காக போனோம். இங்க என்ன மாறுது? அப்ப விசிட்டிங் இந்தியா இன்கம் கிரேட்டர் தென் 15 lakh, not a foreign sources of income, that 60 days transparent to 120 days or more plus 4 years for 365 days or more இல்லையா? அப்ப எக்ஸாம் ஒன்று சொன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இன்கம் வந்து 15 லட்சத்துக்கு மேல எது இல்ல அதர் தென் ஃபாரின் இன்கம். என்னங்க? Mr. X is an Indian citizen living USA. He visits India during the previous year 25-26. இந்தியாவில் ஸ்டே வந்து 180 நாள் இருக்கிறாரு. இந்தியன் இன்கம் வந்து 20 லட்ச ரூபா கிடைக்குது. ப்ரீவியஸ் 4 இயர்ஸ்ல பார்த்தா 400 days அவர் ஸ்டே பண்ணியிருக்கிறாரு. சரி, அப்ப நான் வந்து சிட்டிசனான்னு கேட்டேன். ஏன்னா 120 நாள் இருந்தாலே போனீங்க, எத்தனை நாள் இருந்துட்டீங்க? 4 இயர்ஸ்ல 365 days மேல இருந்துட்டீங்க. அப்ப யூ ஆர் அ ரெசிடென்ட் சார், ஈவன் தோ ஐ எம் அ பர்சன் ஆஃப் இந்தியன் ஒரிஜின். இல்லைங்க, எங்க தாத்தா பாட்டி 1940 பிளவுபடாத 1947 மேல கூட இருந்திருப்பாங்க. இப்போ பர்சன் இந்தியன் ஒரிஜின். இப்ப இந்த வில்லியம்ஸ்னு ஒருத்தங்க விண்வெளி வீராங்கனை கூட இந்தியன் ஒரிஜின் சொல்லுவாங்க. அவங்க பிறந்திருக்க மாட்டாங்க இந்தியால, அவங்களுடைய அப்பா அம்மாவோ அல்லது அவங்க தாத்தா பாட்டியோ இந்தியால பிறந்தா அவங்க யாரு? இந்தியன் ஆரிஜின். கல்பனா சாவ்லா தானே சொல்லுவாங்க இந்தியன் ஆரிஜின். கேள்விப்பட்டிருக்கீங்களா? எக்ஸாம்பிள் 2, 100 days இந்தியன் சிட்டிசன் லிவிங் இன் யூஎஸ்ஏ. இந்தியாவில் 100 நாள் தான் தங்கி இருக்கிறாரு. இந்தியன் இன்கம் 20 லட்சம் ரூபாய். ப்ரீவியஸ் இயர் எத்தனைங்க? 400. கரண்ட் இயர் வந்து அப்போ என்ன செய்ய முடியாது? நான் ரெசிடென்ட். ஏன்னா 120 நாள் இல்லை. அப்போ தேர்ஃபோர் பேசிக் கண்டிஷன் நாட் சாட்டிஸ்ஃபைட். வை 15 lakh இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் கேட்பீங்க சார் எதுக்குங்க சார் 15 லட்சம் அப்படின்னு கொஸ்டின் பார்த்தோம். முதல்ல இதை செக் செய்யுங்கன்னு சொல்றாங்க. என்ன இந்தியன் சிட்டிசனா பாருங்க அல்லது பர்சன் இந்தியன் ஆரிஜின் விசிட்டிங் டு இந்தியாவான்னு பாருங்க. தென் ஆஸ்க் என்ற அடுத்த கேள்வி என்னது? 15 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிறாரு கீழே சம்பாதிக்கிறான்னு பாருங்க. சார் 15 லட்சத்துக்கு மேல சம்பாதிச்சிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு, அவர் எதான் 120 days லீவு இல்லை சார் அப்படின்னா நார்மலா என்னதான் 60 days தான் போகும். சார் 15 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கலாமே என்னதான் அவரு 60 days 120 days தேவையில்லை. என்ன அப்புறம் இன்கம் தான் முக்கியம். இந்தியன் அரிஜினோ இல்ல இந்தியன் சிட்டிசனோ முக்கியம் இல்லை, எதுதான் முக்கியமே? இன்கம் தான் முக்கியம். அப்ப விசிட்டிங் இந்தியா அடுத்த பாயிண்ட் எங்க தான் போகணும்? 15 lakhs கிராஸ் ஆயிடுச்சான்னு பார்க்கணும். அப்போ 120 days. 15 lakhs நாட் கிராஸ்னா 60 days. அப்போ நான் டீம்டுன்னு சொன்னேன். உங்களுக்கு தெரியும் சில இந்தியன் சிட்டிசன் மிக குறைவான நாட்கள் மட்டும் இருந்தாலும் ரெசிடென்டாக
டீம் செய்யப்படுவார்கள். இதுதான் டீம் ரெசிடென்ட் சொன்னேன். அது யாருங்க சார் அப்படின்றதுக்கு நீங்கள் சொன்னீங்க, ஒரு இண்டிவிஜுவல் வந்து இந்தியன் சிட்டிசன் அண்ட் இன்கம் ஃப்ரம் அதர் தென் இன்கம் ஃப்ரம் ஃபாரின் சோர்சஸை 15 லட்சத்துக்கு மேலே போகணும். அவர் பேசிக் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை செய்யக்கூடாது. 15 லட்சத்துக்கு மேலேயும் போயிடணும், ஆனால் பேசிக் கண்டிஷனை செய்யக்கூடாது, சாட்டிஸ்ஃபை செய்யக்கூடாது. அவர் அந்த கண்ட்ரியில் வேற கண்ட்ரியில தான் இருந்திருக்கணும். அவர் அந்த டேக்ஸ் என்ன செஞ்சிருக்காரு, கட்டியிருக்க கூடாது. அப்படின்னும் பொழுதுதான் இது டீம்டு ரெசிடென்ஸாக கருதப்படும் உங்களுக்கு நான் சொன்னேன். அதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. இந்தியன் சிட்டிசனா இருக்கிறாரு, இந்தியாவில் 50 நாள் தான் இருந்திருக்கிறாரு, இன்கம் 20 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட்டாரு, பேசிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை இல்லை, எந்த கண்ட்ரிலையும் ரெசிடென்ஸாவோ அல்ல டொமஸ்டிக் காரணமாகவோ டேக்ஸ் லைபிலிட்டி கிடையாது. அப்ப 50 டேஸஸ்க்கு மேல இருந்துட்டாரான்னு கேட்டா 60 டேஸ் கீழே தான் இருந்திருக்கிறாரு. பேசிக் கண்டிஷன் மூலம் ஒரு ரெசிடென்ட் ஆக மாட்டாரு. ஆனா செக்ஷன் 6(1)A பார்க்கணும். மற்ற ஆல் 4 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடான்னு கேட்டா ஆமா சார், கண்டிஷன் சார், ஏன்னா 15 லட்சம் வாங்கிட்டாரு சார், முடிஞ்சு போச்சு. அவர் யார் தான் ரெசிடென்டா, வேற ஊர்ல டேக்ஸ் கட்டாரா, இல்லை சார். 4 கண்டிஷன்ஸ் பார்க்கணும். டீம் ரெசிடென்ட் எப்போது வராதுன்னு பாருங்க. ஒரு இந்தியன் சிட்டிசனு இந்தியாவில் 20 லட்சம் சம்பாதிச்சிட்டாரு, இந்தியாவில் 50 நாள் ஸ்டே பண்ணிட்டாரு, பட் ஹீ இஸ் ஆல்ரெடி டாக்ஸ்டு இன் யூஎஸ்ஏ. He is already tax resident of USA due to residence. அந்த ஊர்லயே இருந்து அந்த ஊர்ல டாக்ஸ் கட்டுறாருன்னு முடிஞ்சு போச்சு. 4th கண்டிஷன் என்ன செய்யல, ஃபுல்ஃபில் ஆகல. அப்ப அந்த 4th கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகலாம், ஏன்னா அவர் அந்த ஊர்ல டாக்ஸ் கட்டணும், இந்தியாவில் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அவருக்கு எங்க வர வேண்டிய அவசியம் இல்லை, டீம்டு ரெசிடென்ட்டுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லைன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். PIO என்றால் என்னன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். சார் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின்னா யாரு சார் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரும். அப்போ ஒன்றும் இல்லை, ஒவ்வொருடைய பேரண்ட்ஸ் அல்லது கிராண்ட் பேரண்ட்ஸ், அப்பா அம்மா இந்தியாவில் பிறந்திருந்தால் அவர் தான் என்ன செய்ய முடியும், PIO ஆக இருக்கலாம். அதான் இங்கிலீஷ்ல வந்து எய்தர் ஆஃப் ஹிஸ் பேரண்ட்ஸ் ஆர் எனி ஆஃப் ஹிஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் வேர் பார்ன் இன் அன்டிவைடட் இந்தியா. வாட் இஸ் கால் அன்டிவைடட் இந்தியா? 1947க்கு முன்னம், 1947 தான் சுதந்திரம் கிடைச்சது. அது முன்னாள் வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் எவ்வளோ இருந்துச்சு, ஒற்றுமையாக. அதுக்கப்புறம் தான் எனக்கு பிரிஞ்சுது. முதல்ல இந்தியா சுதந்திரம் கிடைச்சா பாகிஸ்தான் சுதந்திரம் கிடைச்சதா? பாகிஸ்தான். அதுக்கு வந்து இந்தியாவுக்கு நமக்கு முந்தின நாள், அவங்களுக்கு முந்தின நாள், அதுக்கு அடுத்த நாள் நமக்கு, இல்லைங்களா? அப்படின்னும் பொழுது either of his parents or any of his grandparents were born in undivided India மார்க் போட்டோம். அது போட்டு தான் மார்க் போடுவோம். அப்போ அன்டிவைடட் இந்தியான்ற போடுங்க. PIO என்ற கான்செப்ட் குறிப்பாக விசிட்டிங் இந்தியன் ரூல்ஸ் தான் முக்கியம். அப்போ அவங்க தான் என்ன செய்ய முடியும், இந்தியாவுக்கு வராங்க. இப்போ ஃபாரின் சிட்டிசன் பிளஸ் PIO இருக்கிறாங்க. ஃபாரின் சிட்டிசன் அப்போ NRI, ஆனால் அவங்க அப்பா அம்மா இந்த ஊரில் பிறந்திருப்பாங்க, அப்போ PIO வந்துடும். அப்போ டீம்டு ரெசிடென்ட் எக்ஸெப்ஷன் இஸ் நாட் அப்ளிகபிள் டு ஃபாரின் சிட்டிசன். இந்தியன் சிட்டிசன் தான் நான் சொன்னேன். டீம்டு ரெசிடென்ட் எக்ஸெப்ஷன் வந்து யாருக்கு தான் உண்டு, இந்தியன் சிட்டிசன். ஆனால் ஃபாரின் சிட்டிசனுக்கு ஈவன் இஃப் இஸ் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், ஃபாரின் சிட்டிசன் ஈவன் இஃப் ஹி இஸ் எ பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். சார் நான் வந்து ஃபாரின்லேயே பிறந்து 10-20 வருஷம் நான் ஃபாரின்ல வளர்ந்துருப்பேன், ஆனால் அவங்க அப்பா அம்மா இந்தியாவில் பிறந்திருப்பாங்க, அப்போ அவங்க இந்தியன் ஆரிஜின் தான், ஆனால் நாட் இந்தியன் சிட்டிசன். அதான் புரிஞ்சுக்கலாம். அவங்க இந்தியன் சிட்டிசன் கிடையாது. நான் இந்தியன் சிட்டிசன், எங்க அம்மா அப்பாவில் வெளிநாட்டில் வசிக்கலாம், பட் அவங்க தாத்தா பாட்டிலாம் இங்கே இருந்துக்கலாம், அப்போ அவங்க இந்தியன் ஆரிஜின் சொல்லலாம். புரிதுங்களா இல்லையா? அதனால அது கொஞ்சம் நல்லா குழப்பம், நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஒருவர் ஃபாரின் சிட்டிசனு பிளஸ் PIO என்றாலும் டீம்டு ரெசிடென்ட் ப்ரொவிஷன் அவருக்கு அப்ளை ஆகாது, ஏன்னா ஒரு ஃபாரின் சிட்டிசனாகவே வராது. ஒன்லி இந்தியன் சிட்டிசன் பிளஸ் PIO தான் இருக்கணும். மிஸ்டர் எக்ஸ் இஸ் பிரிட்டிஷ் சிட்டிசன், PIO இருக்கிறாரு, இன்கம் வாங்குறாரு இந்தியாவில் 20 லட்ச ரூபா, இந்தியாவில் ஸ்டே பண்ணுறாரு 50 லட்ச ரூபா. இதனால அந்த ஃபாரின் சிட்டிசனால அவருக்கு அந்த செக்ஷன் 6(1)A டீம்டு ரெசிடென்ட் ரூல் அப்ளை ஆகாது. இன்கம் ஃப்ரம் ஃபாரின் சோர்சஸ் என்றால் என்ன சார்? இப்போ நீங்க சொன்னீங்க இன்கம் ஃப்ரம் ஃபாரின் சோர்ஸ்னா என்னன்னா, இந்தியாவுக்கு வெளியே அக்ரூ ஆகி அரைஸ் செய்யும் இன்கம் சப்ஜெக்ட் டு ஸ்டாச்சுரி டெஃபினிஷன்ஸ். சார் வெளிநாட்டிலேயே அந்த இன்கம் சம்பாதிச்சிருப்பீங்க, இந்தியாவில் சம்பாதிச்சிருக்க மாட்டீங்க, வெளிநாட்டில் டேக்ஸ் கட்டுவீங்க. அது மாதிரி இருக்கக்கூடிய இன்கம் தான் என்னது, ஃபாரின் சோர்சஸ். இந்தியாவில் இல்லாமல் வெளிநாட்டில் வாங்கியிருக்கணும். சார் டீம்டு ரெசிடென்ட் என்ன சார்? டோட்டல் இன்கம் எக்ஸ்க்ளூடிங் இன்கம் ஃப்ரம் ஃபாரின் சோர்சஸ் நான் திரும்பி சொல்லிட்டேன் என்பதுதான் பார்க்கப்படுகிறது. அப்போ இன்கம் வந்து 22 லட்ச ரூபா, ஃபாரின் சோர்ஸ் இன்கம் 5 ரூபா, அப்போ உன்னோட இன்கம் எவ்வளோதான், 17 லட்ச ரூபா தான். அது எங்கே சம்பாதிச்சிங்க, இந்தியாவில் சம்பாதிச்சிங்கன்னா அப்போ அந்த 15 lakhsன்றது சாட்டிஸ்ஃபைடு ஆயிடுச்சு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும், செய்யணும். கொஸ்டின் கொடுத்தவொன்னே 5 ஸ்டெப் நீங்கள் பார்த்தாகணும்.
ஃபர்ஸ்ட் இஸ் இந்தியன் சிட்டிசன் பாருங்க, ரெண்டாவது இஸ் இன் அவுட் சைட் இந்தியான்னு பாருங்க, இவர் எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிறாரா இல்லை ஷிப்ல குரூவா இருக்கிறாருன்னு பாருங்க, இல்லை இந்தியாவுக்குள்ள வராருன்னு பாருங்க. அப்போ கண்டிஷன் இந்த கொஸ்டின் கொடுத்தோன்னா இந்த பாயிண்ட்ல நீங்க என்ன செய்யணும், கண்டிப்பாக பார்க்கணும். இன்கம் 15 லட்சத்துக்கு மேல தாண்டிடுச்சான்னு பாருங்க, டேஸை கால்குலேட் பண்ணுங்க, கரண்ட் இயர் பிளஸ் ப்ரெசிடிங் 4 இயர்ஸ் நீங்க கன்சிடர் பண்ணுங்க. அதே மாதிரி பேசிக் கண்டிஷனை விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் இந்த மாடிஃபைட் ரூல்ஸ் வரும். அப்போ மிஸ்டர் ஏ இஸ் அன் இந்தியன் சிட்டிசன்ஸ், ஹி லெஃப்ட் இந்தியா ஃபார் எம்ப்ளாய்மெண்ட். ப்ரீவியஸ் இயர் 2015-16 சரி 25-26 இந்தியாவில் ஸ்டே வந்து 150 நாள் தான். ஆனால் ப்ரீவியஸ் 4 இயர்ஸ் எடுத்து பார்த்தா 500 டேஸ் இருக்கிறாரு. கண்டிப்பாக இவர் கன்சிடர் அஸ் அ ரெசிடென்ட். ஆக்சுவலி இதோட நிறுத்திடக்கூடாது. ஹி லெஃப்ட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் அவுட் சைட் இந்தியாவான்னு கேட்குறாங்க. அப்போ அந்த இடத்துல பாருங்க எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக போயிருக்கிறாருன்னும் பொழுது அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஹி லெஃப்ட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்னா அந்த 60 டேஸஸ் என்ன ஆயிரும், 182 நாளாக மாறிடும். உடனே நம்மளோட ஆன்சர் தப்பு தான், இவர் வந்து நான் ரெசிடென்ட்டாக கன்சிடர் பண்ணணும். அப்போ நம்ம எல்லாமே தப்பு பண்ணுறது என்னன்னா உடனே ஆன்சர்ல வரக்கூடாது. கொஸ்டின் ஒரு டைம் 2 டைம் படிச்சு தான் வரணும் அப்படின்றது மிக முக்கியமான விஷயம். ஸோ அதனால ஏன் திருப்பி இதையே நம்ம போயிட்டு ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும்தான். என்னங்க அண்டர்ஸ்டாண்ட், இது தப்பு பண்ணிட்டோம்னா நமக்கு இன்கம் டேக்ஸே புரியாது அப்படின்றத வெரி கவனமா இருங்க. இதை வச்சு நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஆஃப் டேக்ஸ் சொல்றாங்க. என்னங்க அதான் பிரிக்கிறாங்க. ஆர்ஓஆர்னா இந்தியா பிளஸ் ஃபாரின் இன்கம் டேக்ஸ் தான். ஆர்என்ஓஆர்னா நாட் ஆர்டினரி இந்தியன் இன்கமுக்கு பிளஸ் சட்டன் ஃபாரின் இன்கமுக்கும் டேக்ஸ் தான். என்ஆர் பொறுத்த வரைக்கும் மெயின்லி இந்தியன் இன்கம் தான் டேக்ஸ், ஃபாரின் இன்கமுக்கு டேக்ஸ் கிடையாது. அவ்வளோதான் லாஜிக். இந்த ஐடியா மட்டும் நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா மார்க் உங்களுக்கு கிடைச்சிடும். ஆர்ஓஆர் ரெசிடென்ட் பட் ஆர்டினரி ரெசிடென்டா இந்தியாவில் சம்பாதிச்சாலும் டேக்ஸ் இந்தியாவில் கட்டணும், ஃபாரின்ல சம்பாதிச்சாலும் இந்தியாவில் தான் டேக்ஸ் கட்டணும். என்னோஆர் இருந்துச்சுன்னா இந்தியாவில் சம்பாதிச்சா இந்தியாவில் தான் டேக்ஸ் கட்டணும் கண்டிப்பா. ஆனா சில ஃபாரின் இன்கமுக்கு மட்டும் கட்டினா போதும், எல்லா இன்கமுக்கும் கிடையாது. ஆனா நான் ரெசிடென்ட் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஏர்ன் பண்ணாதான் டேக்ஸ் இந்தியாவில் கட்டணும், ஃபாரின்ல ஏர்ன் பண்ணா நீங்க அந்த ஊர்ல கட்டிக்கீங்க அப்படின்றது. இந்த பாயிண்ட் தான் இந்த 3 பாயிண்ட் படிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட இன்சூரன்ஸ் ஆஃப் டேக்ஸ் இஸ் வெரி வெரி ஈஸி. இதுதான் எக்ஸாமுக்கு முக்கியமான டேபிள். கொஸ்டின் இன்கம் ரெண்டையும் கொஸ்டின் வச்சு பார்க்கணும். இன்கம் எங்கே அக்ரூ அல்லது அரைஸ் ஆகுதுன்னு பாருங்க, இந்தியாவிலேயே அல்லது அவுட் சைட் இந்தியாவான்னு பாருங்க. இன்கம் எங்கே ரிசீவ்டு, இந்தியாவா அவுட் சைடான்னு பாக்குறீங்க. கேஸ் 1 சொல்றேன், இன்கம் அக்ரூடு இன் இந்தியா அண்டு ரிசீவ்டு இன் இந்தியா. அப்ப சென்னையில பிசினஸ் ப்ராஃபிட் 5 லட்சம் வந்துருச்சு. ப்ராஃபிட் இந்தியாவில் அக்ரூ ஆச்சான்னு கேட்டா எஸ், ஏன்னா இந்தியாவில் தான் அக்ரூ ஆயிருக்குது. மணி இந்தியாவில் வாங்கினீங்களா, எஸ் மணி இந்தியாவில் தான் வாங்கினேன். அப்போ நீங்கள் எல்லாருமே எந்த 3 நபராக இருந்தாலும் டேக்ஸ் வந்து என்ன செய்யணும், இங்கே தான் கட்டி ஆகணும். ஏன்னா இந்தியாவில் அக்ரூவ் ஆயிடுச்சு, இந்தியாவில் ரைஸ் ஆயிடுச்சுன்னா அல்லது இந்தியா ரிசீவ் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அதே போல் அக்ரூவ் அவுட் சைட் இந்தியா பட் ரிசீவ் இன் இந்தியா. சார் அக்ரூவ் ஆனதெல்லாம் வந்து அவுட் சைடு தான், பட் ரிசீவ் ஆனது வந்து இந்தியா தான். அப்படின்னா ரிசீவ் ஆனவங்க கிட்டத்தட்ட 3 பேருமே என்ன செஞ்சு தான் ஆகணும், இங்கே தான் ஆகணும். ஏன்னா சேலரி வந்து 5 லட்ச ரூபா, ஆனால் சேலரி துபாயில் அக்ரூவ் ஆயிருக்கு. நான் துபாய் வேலை செஞ்சதுக்கு ஆனால் சேலரி இங்கே கொடுத்துட்டாங்க சார் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா துபாய்க்கு நான் ஒரு டெப்டேஷன் ஒர்க்காக போகிறேன், அங்கே போய் தான் வேலை செஞ்சு ஆனால் இந்தியா கவர்மெண்ட் எனக்கு காசு கொடுத்துச்சு சார். ஸோ பிகாஸ் இன்கம் ரிசீவ் இன் இந்தியாவா, எஸ் ரிசீவ் இன் இந்தியா சார். அரைஸ் ஆனது இந்தியா, ரிசீவ் ஆனது இந்தியா அப்படின்னாவே முடிஞ்சு போச்சு. டேக்ஸ் என்னதான் பண்ணி ஆகணும், இந்தியாவில் கொடுத்தோம். சார் அக்ரூட் இன் இந்தியா ஆனால் ரிசீவ் அவுட்ஸ் இந்தியா. அக்ரூ ஆனது என்ன இந்தியாவில் தானே, அப்போ இந்தியாவில் அக்ரூ ஆச்சுன்னா இந்தியாவில் என்ன செஞ்சாகணும், 3 பேருமே டேக்ஸ் கட்டி ஆகணும். சார் ரெண்ட் 3 லட்ச ரூபா இந்தியாவில், ஆனால் டெனண்ட் வந்து ரெண்ட்டை லண்டன் பேங்க்ல அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் எடுத்துறாரு. டெனண்ட் வந்து ஏன்னா அந்த ஃபாரின்ல இருக்கிற அந்த பையன், அவன் வீடு இங்கே இந்தியாவில் இருக்குது, அந்த இந்தியாவுக்குள்ள வாடகை வாங்கி அந்த டெனண்ட் வந்து என்ன செய்யலாம், அவன் ஃபாரின்ல இருக்கான், ஃபாரின் கிடப்புறான். அப்போ எங்கே அரைஸ் ஆச்சு, இந்தியாவில் ஒரு வீட்டுக்கு தானே அரைஸ் ஆச்சு. இப்போ கண்டிப்பாக அவங்க 3 பேருமே என்ன செஞ்சுதான் ஆகணும், இங்கே தான் டேக்ஸ் கட்டுன்னு சொல்கிறாங்க. சார் அப்ரூவ் ஆனதும் ரிசீவ் ஆனதும் அவுட் சைட் இந்தியா சார். ஓ அப்படியா, அது எப்படி சார் பார்த்து இது கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும் சார். ரெண்டுமே அவுட் சைடா, ரைட். அப்ப அக்ரூ பிளஸ் ரிசீவ் அவுட் சைட் இந்தியான்னு கேட்டா இது கொஞ்சம் ட்ரிக்கி. பிசினஸ் இன் நேபாள், நேபாள் இந்தியாவுக்கு வெளிதான், நான் தெரிஞ்சு நேபாள் நம்ம இந்தியா கிடையாது. ப்ராஃபிட் 10 லட்ச ரூபா வந்துருச்சு, மணி நேபாளே ரிசீவ் பண்ணிட்டீங்க. அப்ப ஆனா அந்த பிசினஸ் கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் இந்தியாவில் இருக்கு. அந்த பிசினஸோட கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் இந்தியா தான். இப்போ ரெசிடென்ட் கண்டிப்பா என்னதான் பண்ணி ஆகணும், ரெசிடென்டாவே இந்தியா தான், அது எந்த கண்டிஷனும் கிடையாது, ரெசிடென்ட் இந்தியா தான். அப்போ ஆர்என்ஓஆர்னா யாரு சார், ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட், அவனும் இந்தியாவில் கட்டிக்கணும் ஒரு வழிக்கு. ஆனா என்ஆர்ஐ பொறுத்த வரைக்கும், ஏன்னா எங்க பிளேஸ் ஆச்சு, நான் என்ன சொன்னேன், என்ஆர்ஐ பொறுத்த வரைக்கும் வெளியில பிளேஸ் ஆகி வெளியில அரைஸ் ஆயிடுச்சு. அரைஸ் வந்து ரிசீவ்டு அவுட் சைட் இந்தியானா
அவன் வந்து கண்டிப்பா அந்த ஊர் தான் கட்டி ஆகணும். மெமரி பொறுத்த வரைக்கும் ஃபாரின் இன்கம் பிசினஸ் கண்ட்ரோல் ஃப்ரம் இந்தியானா ஆர்ஓஆரும் என்ஓஆரும் தான் என்ன செய்யணும் டாக்ஸபிள். அக்ரூடு பிளஸ் ரிசீவ் அவுட் சைட் இந்தியா, அக்ரூடும் வெளியே தான், ரிசீவ் ஆனது அவுட் சைட் இந்தியாவில் தான் அப்படிங்கிறது. பிசினஸ் கண்ட்ரோல் அவுட் சைட் இந்தியா, பிசினஸ் இன் லண்டன், கண்ட்ரோல் ஆல்சோ லண்டன், ப்ராஃபிட்டும் அங்கதான் ரைஸ் ஆச்சு, மணியும் அங்கதான் ரிசீவ் ஆச்சு. இது கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்குது சார்னா. இதுல வந்து ரெசிடென்ட் மட்டும்தான் என்ன செய்வாங்க, இந்த மற்ற எல்லாருமே எங்கதான் வருவாங்க, அந்த ஊர்ல தான் டேக்ஸ் கட்டுவாங்க. ஏன்னா எல்லாருமே வெளியே தான் எங்க. அப்ப மட்டும் ஏன் சார் ரெசிடென்ட் மட்டும், ரெசிடென்ட் எந்த ஊர் தான், இந்த ஊர் தானே, அவன் எந்த கட்டியாகணும். வைன்னு கேட்டா ஆர்ஓஆர் ஹேஸ் குளோபல் இன்கம் டாக்ஸேஷன். ஆர்ஓஆர் பொறுத்த வரைக்கும் ரெசிடென்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க எங்க சம்பாதிச்சாலும் இந்தியாவில் டேக்ஸ் கட்ட அவ்வளவுதான். சார் நாங்க கட்டிட்டேன், அப்போ டபுள் டாக்ஸேஷன் பெனிஃபிட் வந்து வாங்கிட்டு வா, நீ எக்ஸப்ஷன் வாங்கிக்கோ, ஆனா நீங்க தான் டேக்ஸ் கட்டணும். சரி, அப்போ ஆர்ஓஆர் இல்லைன்னா கண்டிப்பா அந்த ஊர்ல நீங்க டேக்ஸ் கட்டிங்க, எங்கள்கிட்ட வராதுங்க அப்படின்றாங்க. இப்போ மெமரி பொறுத்த வரைக்கும் ஃபாரின் பிளஸ் ஃபாரின் அண்ட் கண்ட்ரோல் அவுட் சைட் இந்தியா. அப்போ ஆர்ஓஆர் ஒன்லி மட்டும் இந்த ஊர்ல கட்டுவாங்க, மற்றவங்க எல்லாம் எங்க தான் போவாங்க, அந்த ஊருக்கு தான் போவாங்க அப்படின்னு. சரி, பாஸ்ட் ஃபாரின் இன்கம் லேட்டர் ரெமிட்டட் டு இந்தியா. இந்த பாயிண்ட் மிகவும் இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமா. சப்போஸ் 2022-23 மினிஸ்டர் ஏ துபாயில 5 லட்சத்துக்கு ஏர்ன் செஞ்சுக்கிறாரு. அந்த இன்கம் துபாயில அக்ரூட் ஆச்சு, துபாயில் தான் ரிசீவ் ஆச்சு. அந்த இயர்ல டாக்ஸபிள் இல்ல, அந்த ஊர்ல என்ன பண்ணுங்க, அந்த இயர்ல டாக்ஸ் இல்ல. பட் 2025-26 அந்த 5 லட்சத்தை இந்தியாவுக்கு கொண்டு வராரு, சம்பாதிச்சதெல்லாம் கொண்டு வராரு இந்தியாவுக்கு. இஸ் இட் டாக்ஸபிள் இன் 2025-26 கேட்டா நோ, merely because it is remitted to India. Why? Because receipt happened originally outside India. சார் சம்பாதிச்சது எங்க சார், நான் அந்த ஊர்ல தான் சார் சம்பாதிச்சேன், லேட்டர் தான் சார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் சார், அப்புறம் தான் சார் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன், அது டேக்ஸ் கிடையாது. நம்ம ரெமிட்டன்ஸ் நாட் ஃபர்ஸ்ட். அப்ப ரிசிப்டிவ் ரெமிட்டன்ஸுக்கு என்ன அர்த்தம் பாருங்க. ரிசிப்ட் என்பது மணி ஃபர்ஸ்ட் கம்ஸ் அண்டர் யுவர் கண்ட்ரோல், அதான் ரிசிப்ட். ரிசிப்ட் என்னங்க, மணி கம்ஸ் யுவர் கண்ட்ரோல். ரெமிட்டன்ஸ் அப்படின்றது ஆல்ரெடி ரிசீவ்டு மணி ஒரு பிளேஸ்ல இருந்து அனதர் பிளேஸுக்கு டிரான்ஸ்ஃபர் தான் செய்றீங்க. அப்ப நீங்க ஆல்ரெடி உங்க கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு, அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன செய்யறீங்க, நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க. அப்ப எக்ஸாம்பிள் வந்து துபாய் பேங்க், இந்தியன் பேங்க், இஃப் மணி வாஸ் ஆல்ரெடி ரிசீவ்ட் இன் துபாய், இந்தியன் பேங்க்ஸ் டிரான்ஸ்ஃபர் தான் பண்ணுது, பட் ரெமிட்டன்ஸ் தான் பண்ணுது. அப்ப நாட் அ ஃப்ரெஷ் ரிசிப்ட். இந்த பணத்தை டெபாசிட் பண்ணி வச்சுக்கிறான், நான் வச்சு 5 வருஷமா சம்பாதிச்சு வச்ச பணத்தை நீங்க அங்க கொடுங்கன்றீங்க. அப்ப கொடுக்க சொல்றச்ச அப்பதான் அரைஸ் ஆச்சுன்னு அர்த்தம் கிடையாது, அது ஆல்ரெடி அரைசர் ஆயிடுச்சு. அப்ப கோல்டன் ரூல் படிக்கும், ஃபர்ஸ்ட் ரிசிப்ட் மேட்டர்ஸ், லேட்டர் ரெமிட்டன்ஸ் டசன்ட் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் இல்ல சார், அங்கதான் சம்பாதிச்சுக்கிறாங்களோ அப்பயும் நீங்க வாங்கிக்கோ, லேட்டர் கட்ட மட்டும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லலாம். அப்ப இந்த இல்லஸ்ட்ரேஷன் சொல்ல பாருங்க, நீங்க ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் முதல்ல 4 கொஸ்டின் கேட்க வேண்டும். இந்தியாவில் ரிசீவ் ஆச்சா, இந்தியாவில் அக்ரூட் ஆச்சா, ஃபாரின் இன்கமா, பிசினஸ் கண்ட்ரோல் இந்தியாவில் இருந்துச்சா, பியூர் ஃபாரின் இன்கமா, அல்லது இன்ட்ரெஸ்ட் ஆன் கனடியன் டெபாசிட், கனடா டெபாசிட் வச்சதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சா, அதுல 1/3 மட்டும் நீங்க இந்தியாவில் வாங்கினீங்களா, அப்ப 2/3 அவுட் சைடு இந்தியாவில் தான் இருக்குதா இல்லைங்களா. அப்ப ROR இந்தியாவில் வாங்கினதுக்கு மட்டும் டேக்ஸ், ஃபாரின்ல வாங்கினதுக்கு டேக்ஸ் மற்ற 2 பேரும் கட்ட மாட்டாங்க. ஆனா இந்தியாக்காரன் வந்து தான் பண்ணி தான் ஆகணும், கட்டி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு அழகான விஷயத்த அவங்க சொல்றாங்க. சரி, இன்கம் ஃப்ரம் இந்தியன் ப்ராப்பர்ட்டி. ஸோ ப்ராப்பர்ட்டி இன் இந்தியா, ப்ராப்பர்ட்டி வந்து இந்தியா தான் இருக்குது, ரெண்டு கொடுக்குறான். ஆனால் அந்த அமௌண்ட் யூஎஸ் ரிசீவ் பண்ணிட்டான், ஆனால் எங்கே அரைஸ் ஆச்சு, இந்தியாவில் தான். அப்போ டேக்ஸ் எங்கே தான் கட்டியானோ அதான் அவன் சொல்கிறான். அதே மாதிரி இந்தியன் ப்ராப்பர்ட்டினாவே எல்லா ஊர்லேயும் டேக்ஸ் கட்டிதான். சார், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து லண்டனில் ப்ராப்பர்ட்டி வாங்கி அந்த வாடகை கொடுக்குறான், அங்கேருந்து வருமானம் வருது சார். இப்போ ப்ராப்பர்ட்டி லண்டனு ரெண்ட் 1.5 லட்ச ரூபா, ஆனால் எங்கே ரிசீவ் பண்ணுறான், அப்போ இந்தியாவில் தான் என்ன செஞ்சாகணும், டேக்ஸ் கட்டியானு சார். அந்த 3 பேருமே இந்தியாவில் சார் டேக்ஸ் கட்டியாகணும். சார் ப்ராப்பர்ட்டி லண்டன் சார், ரெண்ட் ரிசீவ்டு ஆனால் சார், அரைஸும் வேற ஒரு, ரிசீவ்டு வேற ஒரு, ரெசிடென்ட் மட்டும்தான் இந்தியாவில் கட்டணும், மற்ற 2 பேரும் இங்கே கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது முக்கியமான விஷயம். அப்போ ஃபாரின் பிளஸ் ஃபாரின் இன்கம் வந்து ROR மட்டும் தான் வருவாங்க, மற்றெல்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை சார். ஃபாரின் பிஸ்னஸ் கண்ட்ரோல்டு ஃப்ரம் அனதர் ஃபாரின் கண்ட்ரி சார். ஃபாரின் பிஸ்னஸ் தான் சார், ஆனால் இன்னொரு பிஸ்னஸ் கண்ட்ரோல் பண்ணுறது இன்னொரு ஊர் சார், இந்தியாவுக்கு இல்லை சார். அப்படின்னா நீங்கள் என்ன செய்ய தேவையில்லை, ரெசிடென்ட் மட்டும் இங்கே கட்டணும், மற்றவங்க 2 பேரும் செய்ய தேவையில்லை, கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது அவங்க என்ன சொல்லிடுறாங்க. சரி, இன்கம் ரிசீவ்ட் இன் இந்தியா சார் அப்படின்னும் போது கண்டிப்பா இன்கம் ரிசீவ் இந்தியானா என்ன சார், ஸ்டேட்டஸ் பத்தில கவலையே கிடையாது, என்னதான் பண்ணியாகணும். அப்ப ரிசிப்டும் ரெமிட்டன்ஸும் நம்ம ட்ராக் பண்ணுவோம். மிஸ்டர் எக்ஸிஸ் என்ஆர் 15/12/2023 இட்டாலியில கம்பெனில டிவிடெண்ட் 1 லட்சம் வாங்குறாரு. ஃபர்ஸ்ட் ரிசீவ் இன் இட்டாலி. அப்ப ஃபர்ஸ்ட் ரிசீவ் பண்ணது இட்டாலியா, ஹி டிரான்ஸ்ஃபர்ஸ் 1 lakhs ஃப்ரம் இட்டாலி டு இந்தியா.
இது டேக்ஸ் கிடையாது. ஏன்னா இட்டாலியில ஃபர்ஸ்ட் ரிசீவ் பண்ணியாச்சு, அங்கேயே எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர் ஆனதை மட்டும் நம்ம என்ன செய்ய தேவையில்லை, டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப பாருங்க, சேலரி ஆஃப் நான் ரெசிடென்ட், இது ரொம்ப கஷ்டம். நான் ரெசிடென்ட் சி பேரர், salary for services rendered outside India, salary credited to NRE account in India. நான் ரெசிடென்ட் அக்கௌண்ட்டுக்கு மாத்திட்டாங்க இல்லையா. ஆக்சுவலா வந்து சேலரி வந்து எங்க நீங்க வெளிநாட்டுல போய் சேலை செய்றீங்க, உங்க இந்தியன் கவர்மெண்ட்ல இருந்து நீங்க அனுப்பிச்சு விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி கூட சொல்லலாம். But just because salary is credited to Indian NRE account, it does not automatically become taxable as Indian receipt. The statutory condition is the example or method கேக்குறாங்க. சார், நான் வந்து அந்த ஊர்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், கவர்மெண்ட் தான் அமைச்சிருக்குது, நான் கவர்மெண்ட் 4 வருஷம் ஆச்சு நான் ஏஜென்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். சரி, 4 வருஷம் ஒர்க் பண்ணாலும் ஆனால் இந்தியாக்காக தான் நீ. அப்போ எக்ஸாம்பிள் பிளேஸ் ஆஃப் சர்வீசஸ் பிளஸ் அப்ளிகபிள் ஸ்பெஷல் ரூல் மஸ்ட் பி செக்டா. அப்போ இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்னா கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபர் தான். ஒரு நான் ரெசிடென்ட் தான், சீஃபேரர் தான். சீஃபேர்னா ரொம்ப தூரத்தில் இருக்கிறாருன்னு அர்த்தம். இருந்தாலும் அவர் வந்து சர்வீசஸ் ரெண்டு அவுட் சைடு தான். சேலரி கிரெடிட் வந்து என்ன ஆயிடுச்சு, இந்தியாவில் வந்துருச்சு, முடிஞ்சு போச்சு, டேக்ஸ் இங்கே தான் கட்டி ஆகணும் அப்படின்ற ஒரு அழகான விஷயத்த அவன் சொல்கிறான். இன்கம் டீம்டு டு பி ரிசீவ் இன் இந்தியா, இது ஆக்சுவல் ரிசிப்ட் இல்லை. லாஸ்ட் சொல்றது இந்த இன்கம்ல இந்தியாவில் ரிசீவ் பண்ணணும்னு அசியூம் பண்ணிக்கணும். ஏன்னா இந்தியாவில் ரிசீவ் பண்ணாவே நீங்கள் என்ன செஞ்சாங்க, டேக்ஸ் கட்டுன்னு பல தடவை சொல்லிட்டான். ஆக்சுவல் ரிசிப்ட் உண்மையாக இந்தியாவிலேருந்து ரிசீவ் ஆச்சா, டீம் ரிசிப்ட்ஸ் உண்மையாக ரிசீவ் செய்ய வேண்டாலும் லா வந்து இந்தியாவில் ரிசீவ் ஆன மாதிரி தான் கன்சிடர் பண்ணி டேக்ஸ் வரும், வேற வழி இல்லை இல்லையா. அப்போ டீம்டு ரிசிப்ட் என்னங்க சார், ரெக்கக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டு, எம்ப்ளாய்டு கான்ட்ரிபியூஷனு, இன்ட்ரெஸ்ட் ஆன் பேலன்ஸு, இது எல்லாமே டீம்டு டு பி ரிசீவ்ல தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு இப்போ சொன்னால் புரியாது, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். இது பற்றி இன்கம் டீம்டு டு அக்ரூ ஆர் அரைஸ் இன் இந்தியா. சார், ஆக்சுவல் இன்கம் இந்தியாவில் அக்ரூ ஆகலை, ஆனால் டீம்டுன்னு வார்த்தை சொல்கிறாங்க. அப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லா வந்து என்ன சொல்றது, டீம்டு டு அக்ரூ இன் இந்தியா. அதே சார், டீம்டு டு அக்ரூ இன் இந்தியா. Business connection in India, salary earned in India, government salary to Indian citizen for service outside India, dividend income from Indian, interest, royalty, fees or technical fees, gift, இது எல்லாமே நம்ம என்ன தான் கன்சிடர் பண்ணிக்கணும், டீம்டு இன்கம். இது ரியலா அக்ரூவ் ஆன மாதிரி எனக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பா அது டீம்டு இன்கம் தான் கன்சிடர் பண்ண முடியும். சார், பிசினஸ் கனெக்ஷன் என்னங்க, ஒரு ஃபாரின் கம்பெனி வந்து பிசினஸ் இருக்குது, ஹேஸ் பிசினஸ் கனெக்ஷன் இன் இந்தியா, பட் இன்கம் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ வருது, அது என்னதான் டீம்டு அக்ரூ இன் இந்தியா. ஏபிசி லிமிடெட் யூஎஸ்ஏ கம்பெனி என்னங்க, it has an agent business connection in India, income attributable to Indian business connections 10 lakhs. அப்ப that is to be treated as a deemed income accrued in India. இப்போ ஃபாரின் பிசினஸ் இந்தியன் கனெக்ஷனா, ஆமா சார், இந்தியன் வந்துச்சுனாவே டீம்டு தான் கன்சிடர் பண்ணிக்க முடியும். ஆனால் ஆக்சுவலாக ஃபாரின் பிசினஸ் சார், ஆனால் என்ன ஆயிடுச்சு, இந்தியனோட கனெக்ஷன் ஆயிடுச்சு, இப்போ இந்தியாவில் அரெஸ்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது பண்ண முடியும் சார். ப்ராப்பர்ட்டி வந்து சோர்ஸ் இன் இந்தியா, ப்ராப்பர்ட்டி இன் இந்தியா, அசட் இன் இந்தியா, சோர்ஸ் ஆஃப் இன்கம் இன் இந்தியா, டீம்டு டு அக்ரூ இன் இந்தியா. அப்போ என்ன சொல்ல முடியும், லண்டன் ரெசிடென்ட் தான் இருக்கிறாப்புல, ஆனால் அவரோட பில்டிங் வந்து சென்னையில் தான் இருக்குது, ஆனால் ரெண்ட் வந்து 5 லட்சம் வருது, ஆனால் அவர் எந்த இடத்துல வாங்கிக்கிறாரு, லண்டன் தான் வாங்கிக்கிறாரு, ஏன்னா வாடகைக்காரன் அங்கே அமுச்சு விட்றான். அப்படி இருந்தாலும் என்னதான் செய்யும், இங்கே தான் அரெஸ்ட் ஆன மாதிரி கன்சிடர் பண்ண. சார், அந்த ஊர் அந்த ஆள் அங்கே தான் இருக்கிறாயோ, இடம் எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது. கேபிட்டல் அசட் சிச்சுவேட்டட் இன் இந்தியா. அப்போ ஒரு கேபிட்டல் அசட் நான் சொல்லல, பில்டிங்லாம் கேபிட்டல் அசட்ஸ் வந்து இந்தியாவில் இருந்தாவே நம்ம எதாவது கன்சிடர் பண்ண முடிக்க முடியும், அதை நம்ம டீம்டு ரெசிடென்ட்டை தான் கன்சிடர் பண்ணிக்க முடியும். சேலரி ஏர்ன்ட் இன் இந்தியா, சேலரி ஃபார் சர்வீசஸ் ரெண்டர்ட் இன் இந்தியா, டீம்டு டு அக்ரூ இன் இந்தியா. மிஸ்டர் எக்ஸ் இஸ் ஏ யூகே சிட்டிசனு, ஹி கம்ஸ் டு சென்னை ஃபார் ஒர்க் 3 months. எங்கே ஒர்க் பண்ணுறாரு, இங்கே பண்ணுறாரு சார், சேலரி 3 லட்சம் வாங்குறாரு. அப்படியா சார், ஈவன் இஃப் சேலரி இஸ் பெய்ட் இன் டு யூகே பேங்க்கு, அவர் என்ன செஞ்சுட்டு போகணும், இங்கே தான் டேக்ஸ் கட்டணும். சார், என்ன சார், அவர் தான் ஃபாரின், பட் இந்த ஊருக்கு சம்பாதிச்சிட்டு இல்லைப்பா, ரிசீவ் பண்ணியாச்சு இல்லைப்பா, முடிஞ்சு போச்சு அப்படிங்க. லீவ் சேலரி சார், ரெஸ்ட்டு, ப்ரொசீடட் பை சர்வீசஸ், சக்சீடட் பை சர்வீசஸ், எந்த மாதிரி சர்வீசஸ் லீவ் சேலரியாக இருந்தாலும் சரி, ஆனால் இந்தியன் சர்வீசஸ்க்காக இருந்துட்டா அது கண்டிப்பாக என்ன செய்யணும், டீம்டு டு இந்தியன் அக்ரூவல் தான் பண்ண முடியும். நான் சொன்ன ஃபாரின் இடத்துல வந்து இந்தியாவில் வேலை செய்கிறாரு சார், ஆக்சுவலாக அவர் அந்த ஊருக்காக தான் வேலை செய்கிறார், இருந்தாலும் டீம்டு டு இந்தியா ரிசீவ் தான். இப்போ கவர்மெண்ட் சேலரி, பட் இந்தியன் கவர்மெண்ட் பே சேலரி டு இந்தியன் சிட்டிசன் ஃபார் சர்வீசஸ் ரெண்டட் அவுட் சைட் இந்தியா. சொல்லுவாங்க, கமலஹாசன் படத்தில் கூட ஃபாரினில் போய் கொலை கண்டுபிடி பார்ப்பாரு, காக்கா காக்கா படத்தில். அப்போ வந்து ஒரு இந்தியன் சிட்டிசன் வந்து கவர்மெண்ட்டே அனுப்பிச்சு விட்டு, நீ போய் ஜப்பானில் போய் அந்த கொலையை போய் கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்னு. உன்னதான் சேலரி 10 லட்சம் வாங்கிக்கணும். சார், நான் சர்வீஸ் பண்ணி ஜப்பான் தான் சார், பேமெண்ட்டும் அங்கே ஜப்பான் தான் வாங்கினேன்.
பட் அப்படியாக இருந்தாலும் நீ எந்த ஊருக்காரன், இந்தியாக்காரன் தானே, அப்போ டீம்டு டு பி அரைஸ்டு இன் இந்தியா, அதாவது டீம்டு டு பி அரைஸ்டு இன் இந்தியா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றாங்க. சில கவர்மெண்ட்டுக்கு வந்து இது எக்ஸம்ஷன் உண்டு. சடன் அலவன்சஸ் பர்பசஸ் பெய்ட் பை கவர்மெண்ட் ஃபார் அவுட் சைட் சர்வீசஸ் ஆர் எக்ஸம்ட் அண்டர் செக்ஷன் 10 சப்செக்ஷன் 7. அப்போ அது வந்து நம்ம டேக்ஸ் அளவு கன்சிடர் பண்ண முடியாது, ஏன்னா கவர்மெண்ட் ஒரு வேலைக்கு அமைச்சிருக்கும், அப்போ கவர்மெண்ட் எக்ஸம்ஷன் கொடுத்துரும். டிவிடெண்ட் பொறுத்த வரைக்கும் டிவிடெண்ட் வந்து இந்தியன் கம்பெனி வந்து தருது. டிவிடெண்ட் பெய்டு பை அன் இந்தியன் கம்பெனி இஸ் டீம்டு டு அக்ரூ இன் இந்தியா. ஒரு இந்தியன் கம்பெனி டிவிடெண்ட் வந்து 2 லட்ச ரூபா வந்து ஷேர் ஹோல்டர் தராங்க. அந்த ஷேர் ஹோல்டர் வந்து யூஎஸ்ல வாழ்றாரு, இப்போ மணி வந்து ஒரு யூஎஸ்ல தானே வாங்குவாரு, அப்போ அவர் அங்கதான் ரிசீவ் பண்றாரு, நான் அங்கதான் டேக்ஸ் கட்டணும்னு சொல்ல முடியாது, ஏன்னா அந்த கம்பெனி எங்க தான் இருந்திருக்குது, இந்தியாவில் தான் இருந்திருக்குது, இப்போ இந்தியாவில் தான் அது அரைஸ் ஆயிருக்கும். ஸோ அதனால அதுதான் சரியான பதில். அப்போ இது டீமுன்ற வார்த்தைக்கு தான் நான் விளக்க சொல்லிட்டு. இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியாச்சு, இன்ட்ரெஸ்ட்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் பேயபிள் பை கவர்மெண்ட் கம்பெனில நீங்க ஷேர் வாங்கினீங்கன்னா அந்த கவர்மெண்ட் கம்பெனி இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். அப்படிங்கும்போது தட் இஸ் டு பி கன்சிடர்ஸ் ஆல்சோ டீம்டு. அதாவது இன்ட்ரெஸ்ட் பேயபிள் பை ரெசிடென்ட் generally deemed to accrue in India unless borrowed money is used for business purposes or earning income from outside India. ஒரு இந்தியன் ரெசிடென்ட் பாரோ 10 லட்ச ரூபா வாங்குறாரு, அதை பிசினஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறாரு, இன்ட்ரெஸ்ட் பெய்டு டு ஃபாரின் லெண்டர், அந்த கடனை கொடுத்து வந்து ஃபாரின் லெண்டர். இல்லை இப்போ நீங்கள் இந்தியன் ரெசிடென்ட், நான் 10 லட்ச ரூபா வாரம் வாங்க, என் ஃப்ரெண்டு வந்து வாங்குறேன், ஃப்ரெண்டு வந்து அமெரிக்காவில் இருக்கிறான், அந்த பணத்தை வச்சு நான் பிசினஸ் யூஸ் எங்கே தான் பண்ணுறேன், இந்தியாவில் யூஸ் பண்ணுறேன், அப்போ இன்ட்ரெஸ்ட் இஸ் டீம்டு டு பி அக்ரூட் இன் இந்தியா, அந்த நான் வட்டி தரேன். சார் எப்படி சார் வட்டி? சார் எந்த பிசினஸ் எங்க பண்ணீங்க, இந்தியாவில் தான் பண்ணீங்க, அப்ப அரைஸ் எங்க ஆச்சு, இந்தியா தான் அரைஸ், அப்ப டீம் டு பி கன்சிடர்ஸ் சார். ஸோ இந்தியன் ரெசிடென்ட் borrows 10 lakhs, uses it exclusively for business carried on Dubai சார். சார் இந்தியாவில் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஆனா கடன் வாங்கினேன், அந்த கடன் வாங்கி அந்த பணத்தை துபாயில இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் சார். therefore such interest is not deemed to accrue in India under this class. ஏன்னா வாங்கின பணம் உறுதி, ஆனால் அந்த பணத்தை இந்தியாவில் நீ டெபாசிட் பண்ணாமல் என்ன செய்யற, வெளியில் இருக்கக்கூடிய கம்பெனிக்கு. அப்போ ரெசிடென்ட் ஃபாரின் பிஸ்னஸாக இருந்தால் சோர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு விக்கீஸ் தான் அவங்க சொல்கிறாங்க. டெக்னிக்கல் சர்வீசஸ்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் லைக்லி ட்ரிக்கி, ஸோ ரிமெம்பர் பை பேயர் அண்ட் யூட்டிலைசேஷன் தான் சொல்கிறாங்க. பேமெண்ட் கவர்மெண்ட் கொடுக்குது, ஜென்ரலி டீம்டு இந்தியன் அக்ரூவல் சப்ஜெக்ட் டு ப்ரொவிஷன்ஸ். இது கொஞ்சம் குழப்பமான விஷயம் தான், பட் உங்களுக்கு புரிய வைக்க நான் ட்ரை பண்ணுறேன். சர்வீசஸ் should not be utilized for business or profession outside India or earning income from source outside India. ஸோ இந்த இடத்துல வந்து சர்வீஸ் யூட்டிலைஸ்டு இன் இந்தியாவான்னு பார்க்குறாங்க. எக்ஸாம்பிள் நான் சொன்னதான் உங்களுக்கு புரியும். இந்தியன் கம்பெனி வந்து 5 லட்ச ரூபா ஃபாரின் கன்சல்டன்ட் கொடுக்குது. இந்தியன் கம்பெனியில் ஒரு கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணணும், அது ஓப்பன் பண்ண முடியல, ஃபாரின்லேருந்து எக்ஸ்பர்ட் வராரு, அப்போ இந்தியன் கம்பெனி பேஸ் 5 lakhs to a foreign consultant for services used in Chennai business. எந்த பிஸ்னஸ்க்காக அவரை கூட்டு வரீங்க, என்னுடைய சென்னையில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ்ல கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ண சொல்லி ஒரு எக்ஸ்பர்ட் கூட்டு வந்து ஓப்பன் பண்ண வைக்கிறேன், அப்போ எங்க அரைஸ் ஆச்சு, ஏன்னா பிஸ்னஸ் இந்தியாவில் தான் நடக்குது, அதுக்காக தான் அவரை கூட்டு வரீங்க. இப்போ பிஸ்னஸ் அரைஸ் இன் இந்தியா, தட்ஸ் ஆல், இட்ஸ் டீம்டு டு பி. சார் அவனை ஃபாரினர்ஸ் தான் நான் காசு கொடுக்குறேன், வாட் எவர் இட் இஸ். ஒரு நான் ரெசிடென்ட் பேயர் டெக்னிக்கல் சர்வீசஸ் பேமெண்ட் for services must be utilized for business or professions carried on in India or earning income from sources in India. US company, நல்லா கவனிச்சு, US company, இப்போ நான் அப்படியே ஆப்போசிட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு ஃபாரின் கூட்டு வந்தா சார். US company pays Indian consultant for services used for its business. Income can be deemed to accrue in India under statutory conditions. அது என்னதான் செய்ய முடியும், இந்தியாவில் அரைஸ் ஆயிடுச்சு, ஏன்னா நான் தானே சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து அவுட் சைட் இந்தியா யூஸ் வந்து எக்ஸப்ஷன்ஸ், நான் ரெசிடென்ட் பேயர் இந்தியா யூஸ்னால டேக்ஸ் பில் வந்துடும். அப்போ சார் கிஃப்ட்டை பற்றி என்ன சொல்லலாம்? எக்ஸ்கியூஸ் மீ க்ளோஸ் தி டோர். கிஃப்ட் இமேஜ் லாஸ்ட் டாபிக் பாருங்க. இஃப் ரெசிபியன்ட் இஸ் நான் ரெசிடென்ட், மணி இஸ் ரிசீவ்டு ஃப்ரம் எ ரெசிடென்ட் and the statutory conditions are satisfied. Okay, Mr. X என்பவர் வந்து ஒரு NR நான் ரெசிடென்ட். His friends who is resident in India gives him 5 lakhs in cash. So Mr. X வந்து அமெரிக்கால இருக்கிறாரு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்தியாவில் இருக்கிறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து எக்ஸுக்கு 5 லட்ச ரூபா கேஷ் தராங்க. Subject to applicable gift tax provisions, the specified receipt may be deemed to accrue in India. Even though இந்தியா ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து அவருக்கு கிஃப்ட் கொடுத்தாலும்
அந்த இன்கம் அரைஸ் ஆனது இங்கதான் அப்ப இங்கதான் டேக்ஸ் கட்டி ஆகணும். அப்ப இமேஜ் ஸ்பெசிஃபிக் நோட் திஸ் ஸ்கீம்ஸ் ப்ரொவிஷன்ஸ் டு மணி நாட் ஜெனரேட் எவ்ரி ஃப்ரம் மூவபிள் ஆர் மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்போ ஃபுல் சாப்டர் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இந்த பாடத்துல. ஸோ டீம்டு அப்படின்றதுக்கு இத்தனை விளக்கம் நான் சொன்னேன், அதுதான் செக்ஷன் 9. பட் டேக்ஸபிலிட்டி வந்து செக்ஷன் 5 தான். செக்ஷன் 5 ஒரே ஒரு விஷயம் தான், ரெசிடென்ட் வந்து எல்லா கண்டிஷனையும் ஒரு டேக்ஸ் கட்டுவாரு. மற்றபடி ஃபாரின்ல இருந்துச்சுன்னா மற்ற ROR RNOR என்ன செய்வாங்க, ஃபாரின்ல தான் கட்டுவாங்கலாம் சொன்னா. மற்றபடி எல்லாமே ஈஸியான ட்ரிக்கியான வேல்யூ தான். இதை மட்டும் நீங்க ஒரு தடவை போய் கிளாஸஸ் பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. ஏன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துக்கிறேன், அந்த எக்ஸாம்பிள் படிக்கும் எவ்வளவு காம்ப்ளிகேஷனான விஷயம் எல்லாம் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். அதான் என்னுடைய ஆசை. நன்றி.